ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அதாவது வேலை தேடும் பட்டத்தர சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், பேச போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 3 விதமான இன்ஜினியரிங் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். B.E B.Tech படித்தவங்களுக்கு வாங்க வீடியோவை சீக்கிரமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஜாப் வந்து ஹுண்டாய் மோட்டார் கம்பெனியோடது. இவங்க மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் ஜாபு கேட்டிருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா B.E B.Tech ஃபுல் டைம் தான் கேட்டிருக்கிறாங்க. எதுக்காக கேட்டிருக்காங்க அப்படின்னா பேசஞ்சர் கார் ப்ரொடக்ஷன், ஆல் ஷாப் ஃப்ளோர் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ்க்காக கேட்டிருக்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் 2 to 5 years எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்க்குறது ஸ்பெஷல் பர்பஸ் யூனிக் மிஷின், SPM, கான்வேயர்ஸ், டிரைவ்ஸ் இதில் எதிர்பார்க்குறாங்க. அதுபோக ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரபிள் ஷூட்டிங் நாலேஜில் SPM, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின்ஸ் இதில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு 13 ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை படித்து பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 13 ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை பாருங்கள், படித்து பாருங்கள். இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேண்டிடேட் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க எதிர்பார்க்குறது எப்படின்னா சுட் பி ப்ரிஃபரபிள். அவங்க எதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் கம்பெனிலையும் இல்லை ரிலேட்டட் பார்ட் ஆஃப் OEM கம்பெனி ஆர் ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி இதில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மினிமம் 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. B.E B.Tech ஃபுல் டைம். நல்லா பார்த்துக்கோங்க, B.E B.Tech ஃபுல் டைம் தான் கேட்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்ட் ரொட்டேஷன் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஆகணும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நாலேஜ் ERP, SAP எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சாஃப்ட் ஸ்கில்ஸ் MS ஆஃபீஸ், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷில் கேட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ், உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதில் அப்ளை பண்ணலாம், பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, T செந்தில்குமார் கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வெப்சைட் இருக்குது, நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி போனீங்கன்னா இதில் கான்டாக்ட் அஸ்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் காலர்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணி கேட்டு பாருங்கள். வாங்க அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற போஸ்ட் CAE இன்ஜினியர், அதாவது கிராஷ் அண்ட் சேஃப்டி அனலிஸ்ட் ஜாபுக்கு கொடுத்துருக்காங்க. கம்பெனி பேர் EIN நெல் டெக்னாலஜிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்களுமே பாருங்கள் B.E B.Tech M.Tech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் கேட்டிருக்கிறாங்க. இல்லை அதை விட வேறு ரிலவெண்ட் ஃபீல்டு இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்குறது குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆன் குளோபல் சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் அண்ட் தேர்ட் பார்ட்டி ரெக்குயர்மெண்ட்ஸ் இதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. 5 years எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆட்டோமேட்டிவ் CAE எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அதுபோக குட் இன் ரூட் காசிங் அண்ட் ப்ரொவைடிங் டிசைன் எனபிளர்ஸ் இதையும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜாப் ஹைலைட்ஸில் இந்த 4மே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அவங்களுக்கு தேவைப்படுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக 3 to 5 years, குறைஞ்சது 3 to 5 years CAE எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அதுபோக உங்களுக்கு நாலேஜ் ஆன் பேட்டரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருந்ததுன்னா இது உங்களுக்கு ஆட் அட்வான்டேஜாக இருக்கும். ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எதுலனா ANSA அண்ட் ஹைப்பர் ஒர்க்ஸில் கேட்டிருக்கிறாங்க. அதுபோக நாலேஜ் ஆஃப் LS டைனா அதுலேயும் கேட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை அப்ளை பண்ணுங்கள். B.E M.Tech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை அதர் ரிலவெண்ட் ஃபீல்டில் அவங்க எதிர்பார்க்குறாங்க.
இந்த கம்பெனியோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட வெப்சைட்டுக்கே போயிடுங்க, கம்பெனி வெப்சைட்டுக்கே போயிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா இதில் வந்து கேரியர்ஸ்னு ஒரு டேப் இருக்குது. அந்த டேப்பை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நிறைய ஜாப் வேகன்சிஸ் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங்கை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுபோக அவங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, careers@enl.com. ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு உங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுபோக கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. வாங்க நம்ம அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்துடலாம். அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர். இது வந்து ரேண்ட் ஸ்டாண்ட் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 to 6 இயர்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. சேலரி வந்து அப் டு 5 lakhs வரைக்கும் தராங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை தான். ஜாப் ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇனா எதிர்பார்க்குறாங்க, பிஇ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லை அதுக்கு ஈக்குவலண்டாக எதிர்பார்க்குறாங்க. அதுபோக PROE CREO டூல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மஸ்ட்னு சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுபோக குட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் ஜாமெட்ரிக் டைமென்ஷனிங் அண்ட் டாலரன்சிங், என்ஜினியரிங் ட்ராயிங்ஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், இதெல்லாம் அவங்க நிறைய எதிர்பார்க்குறாங்க, பார்த்துக்கோங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்தது தான். PROE CREO டூல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இன்ஸ்டாலேஷன், என்ஜின் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் நாலேஜ் கேட்டிருக்கிறாங்க. அதேமாதிரி ஃபியூல் ஹோஸ் லைன்ஸ், ரூட்டிங், என்ஜின் மவுண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த மாதிரி வந்து நிறையா வந்து குவாலிஃபிகேஷன் எதிர்பார்த்துருக்காங்க. நீங்கள் படித்து பாருங்கள். அதே குவாலிஃபிகேஷன்ஸ் BE இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்கிறாங்க. 3 to 6 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதுபோக கான்டாக்ட் நம்பர் இருக்குது, ஸோ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. இமெயில் ஐடி இருக்குது, இமெயில் ஐடிக்கும் உங்கள் ரெஸ்யூமை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம 3 ஜாப்ஸும் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எந்த கம்பெனி பெஸ்ட்டோ, உங்கள் குவாலிஃபிகேஷன் எது பெட்டராக இருக்கோ, எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து ஜாப் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் வேணும், எந்த மாதிரி ஜாப் நீங்கள் தேடுறீங்க, அதெல்லாம் என் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.